السلام عليكم ورحمة الله وبركاته. الرحمن الرحيم. قال النبي صلى الله عليه وسلم நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் லபிஸ ஸௌப ஷுஹரத்தின், யார் இந்த உலகில் பிரபல்யம் என்கிற ஆடையை அணிந்து கொள்கிறார்களோ, அல்பஸஹுல்லாஹு ஸௌப மஸல்லத்தின் யௌமல் கியாமா, அல்லாஹ் மறுமை நாளில் கேவலம் என்கிற ஆடையை அவர்களுக்கு அணிவிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகில் எந்த மனிதன் தனக்கு ஒரு பிரபல்யம் வேண்டும், தன்னை ஒரு 4 பேர் புகழ வேண்டும், தன்னை 4 பேர் பாராட்ட வேண்டும், தன்னை 4 பேர் மதிக்க வேண்டும், 4 பேர் நமக்கு ஒரு கண்ணியம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு எந்த மனிதன் ஆசைப்படுவானோ, எல்லாருமே ஆசைப்படத்தானே செய்கிறோம். ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டோம்னா 4 பேர் நம்மளை பாராட்ட மாட்டாங்களா, 4 பேர் நம்மளை புகழ மாட்டாங்களா, 4 பேர் நம்மளுக்காக பரிந்து பாராட்டி பேச மாட்டாங்களா அப்படின்னு தானே நம்மளுடைய உள்ளம் நினைக்குது. யார் இப்படி நினைக்கிறார்களோ மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களுக்கு கேவலத்தையும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சஹாபாக்கள் நபித்தோழர்கள் கடுகளவும் பிரபல்யத்தை, பிறர் தன்னை பாராட்ட வேண்டும், பிறர் தன்னை புகழ வேண்டும் என்பதை கடுகளவும் ஆசைப்படவில்லை. ஒரு மனிதர் சவுதி அரேபியாவிலே உள்ள ஒரு மனிதர், அந்த மனிதர் மிக முக்கியமான வரலாறிலே பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு மனிதருடைய முக்கியமான வரலாறு. ஒரு மனிதர் சவுதி அரேபியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இரவு நேரம் தெருவில் நடந்து போயிட்டுருக்கிறாங்க. போயிட்டுருக்கும் பொழுது ஒரு பெண்மணி, ஒரு வயதான பெண்மணி ஒரு 2-3 குடம் தண்ணியை தூக்கிக்கிட்டு சிரமப்பட்டு நடந்து போகிறாங்க. அதை அந்த மனிதர் பார்க்கிறார். பார்த்துட்டு, பாவம், ஆண் துணை இல்லை போல, இவங்க வீட்டில் இவங்களுக்கு ஆண் துணை, ஆம்பளை பிள்ளைங்களோ கணவரோ இல்லை போல, நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு அந்த மனிதர் போய் அவங்களுக்காக, ஏம்மா உங்கள் 2 குடத்தை நான் தூக்கிக்கட்டுமா, வயசான பெண்மணி, உங்களுடைய 2 குடத்தை நான் தூக்கிக்கிறேன்னு சொல்லி 2 குடத்தை அவங்க வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு வீடு வரைக்கும் போய் அந்த குடத்தை கொடுக்குறாங்க. ஒரு 4-5 பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறாங்க. பார்த்தா வீட்டில் எந்த ஆண்களும் இல்லை. கேட்கிறார்கள், ஏம்மா உங்கள் வீட்டில் உங்கள் கணவர் இல்லையா, உங்களுக்கு என்ன ஆச்சு, எதுவும் வெளியூருக்கு போயிருக்காங்களா, என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, என் கணவர் உயிரோடு தான் இருந்தாங்க, என் கணவர் ஹயாத்துடன் தான் இருந்தார், என் கணவரை ஒரு போருக்காக அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு ஒரு போருக்காக வேறொரு நாட்டிற்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். அந்த நாட்டில் என் கணவர் வஃபாத் ஆயிட்டாங்க. அந்த நாட்டிலேயே என்னுடைய கணவர், இந்த பிள்ளைகளினுடைய தந்தை மரணித்து விட்டார்கள். அதுக்கப்புறம் அலிநாயகம் எங்களை ஒன்றும் கண்டுக்கலை. ஏன்னா அலிநாயகம் ஆட்சி செஞ்ச காலம் அது. அலிநாயகம் 4 கலீஃபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இந்த உலகத்தை ஆட்சி செய்தது 4 சஹாபாக்கள். பெருமானாருக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு, அவங்களுக்கு அப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுக்கு அடுத்து ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு, அவர்களுக்கு அடுத்து 4வதாக அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு, அவங்க ஆட்சி செஞ்ச காலம். அந்த பெண்மணி சொல்கிறாங்க, அதை கேட்டுட்டு அந்த மனிதர் ரொம்ப வருத்தப்படுறாங்க. பாவம், அவங்க கணவர் போருக்காக, ஒரு நல்ல விஷயத்திற்காக வெளியூருக்கு போயிருக்காங்க, அந்த இடத்துல அவங்க உயிர் போயிருச்சுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த அம்மாவும் சொல்கிறாங்க, அலிநாயகம் தான் அழைச்சிக்கிட்டு போனாங்க போருக்கு, வஃபாத் ஆகிட்டாங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் கண்டுக்கலை, அதுக்கப்புறம் அலிநாயகம் எங்களை கண்டுக்கலை, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப மனசு வருத்தமாக போயிடுச்சு. இவர் நேராக தன்னுடைய வீட்டுக்கு போய் பேரிச்சம்பழம், கறி, இறைச்சி, சப்பாத்தி செய்வதற்கான கோதுமை மாவு, இது 3ஐயும் எடுத்துக்கிட்டு, பேரிச்சம்பழமும் கோதுமை மாவும் இறைச்சியும் கறியும் எடுத்துக்கொண்டு அந்த பெண்ணினுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். வந்து, தாயாரே, நான் சமைச்சு கொடுக்குறேன், இது உங்களுக்கு அன்பளிப்பு, இந்த 3ம் உங்களுக்கு அன்பளிப்பு, இதை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். இந்த பிள்ளைங்க பசியோடு இருக்கிற மாதிரி தெரியுது, இந்த பிள்ளைங்களுக்கு சப்பாத்தி செஞ்சு கொடுக்க தான் இந்த கோதுமை மாவு. ஒன்று நான் குழந்தைய பார்த்துக்கிறேன், நீங்கள் சப்பாத்தி செய்யுங்க, இல்லை நீங்கள்
குழந்தைய பார்த்துக்கோங்க, நான் சப்பாத்தி செய்கிறேன், எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை கொடுங்க உங்கள் வீட்டில், உங்களுக்கு நான் உதவி செய்யணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்றேன். சரிப்பா நீ குழந்தைய பார்த்துக்கோ, நான் சாப்பாடு செய்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா விறகுகளை மூட்டி சப்பாத்தி பிணைஞ்சு ரொட்டி சுடுறாங்க. அந்த அந்த அவங்களுடைய அந்த அந்த வீட்டிற்கு வந்திருந்த அந்த நபர் அந்த குழந்தைகளுக்கு பேரிச்சம்பழத்தை பிச்சு ஊட்டி விடுறாங்க. ஏப்பா அலிநாயகம் தெரியாமல் பண்ணியிருப்பாங்க, மன்னிச்சுக்கோங்க, அவங்கள கியாமத்து நாளில் போய் அவங்கள்ட்ட கேள்வி கேட்காதீங்க. அவங்க பாவம் உங்கள் அத்தா வஃபாத் ஆகிட்டாங்கன்ற செய்தி அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் கியாமத்தில் போய் இந்த அலிநாயகம் தான் எங்கள் அத்தாவை போருக்கு கூட்டிகிட்டு போனாங்க, வஃபாத் ஆனதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தை அலிநாயகம் கண்டுக்கலன்னு சொல்லி அல்லாஹ்கிட்ட போய் நாளைக்கு மறுமையில் அவங்க மேலே புகார் கொடுத்துடாதீங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரிச்சம்பழத்தை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த அம்மா கூப்பிடுறாங்க, தம்பி இங்கே வாப்பா, தம்பி இங்கே வாப்பா, அடுப்பு ஒழுங்காக எரிய மாட்டேங்குது, 2-3 விறகை போட்டு இன்னும் அடுப்பை நல்லா ஊதி விடுப்பா. ஏன்னா இப்போ தானே கேஸ் ஸ்டவ் அடுப்பு, அந்த காலத்துலலாம் விறகு அடுப்பு தான், 2-3 விறகை போட்டு ஒரு குச்சி மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் ஊதுனா இன்றைக்கி கேஸ் அடுப்பில் ஊதுனோம்னா ஆஃப் ஆகிடும். அந்த விறகு எருப்புகள் ஊதுனா தான் இன்னும் நல்லா எரியும், அது இன்னும் நல்லா அது எரியும், ஊதுப்பான்றாங்க. அவங்க ஊதுறாங்க, ஊதிக்கிட்டே இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு அம்மா வராங்க. அந்த அம்மா பார்த்துட்டு ஊதுற நபரை பார்த்துட்டு திகைச்சு போய் நிற்கிறாங்க. ஏம்மா நீ தம்பின்னு கூப்பிட்டு ஒருத்தவரை வேலை வாங்கிட்டு இருக்கிறியா, அவங்க யாரும் தெரியுமா? தம்பின்னு கூப்பிட்டு ஒருத்தவரை வேலை வாங்கிட்டு இருக்கிறியே, அடுப்பை ஊத சொல்லியிருக்கிறியே, அந்த மனிதர் யார் தெரியுமா? யாரு தெரியலையே. அந்த அம்மா சொல்றாங்க, அவங்க தான் இந்த நாட்டின் ஜனாதிபதி அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள்தான் இந்த நாட்டின் ஜனாதிபதி அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு பெரிய திகைப்பு, ஒரு ஷாக் ஆகிட்டாங்க. அல்லாவே உங்களை போய் வேலை வாங்கிட்டோமே, நீங்கள் ஜனாதிபதி ஆயிற்று, நீங்கள் ஜனாதிபதி சொன்னால் ஜனாதிபதி என்று சொல்லியிருந்தால் சிவப்பு கம்பளம் விரித்திருப்போமே, உங்களுக்கு மரியாதை கொடுத்துருப்போமே, தெரியாமல் உங்கள்கிட்ட போய் வேலை வாங்கிட்டோமே. ஆனால் அவங்க தான் பேர் ஜனாதிபதின்றதை காட்டிக்கவே இல்லை. எதற்காக இதை சொல்ல வருகிறேன்? உதவி செய்கிறார்கள். நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன வேலை பண்ணிட்டோம்னா நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? என்னை பற்றி தெரியலை அவங்களுக்கு, தெரியாமல் பாவம், தெரியாமல் எனக்கு நம்மளுக்கு ஒரு மஜ்லிஸில் நம்மளுக்கு ஒரு கண்ணியம் கொடுக்கல, என்னை பற்றி தெரியாது அவங்களுக்கு தெரியாது, அதனால இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. யாரும் நம்மளை கண்ணியப்படுத்த மாட்டாங்க. இருந்தாலும் தனக்கு ஒரு கண்ணியம் வேண்டும், தனக்கு ஒரு மரியாதை வேண்டும், தன்னை ஒரு 4 பேர் புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும் என்கிற அந்த நப்பாசை நம்முடைய உள்ளத்திலே ஒட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் ஜனாதிபதியாக இருந்தார்கள் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. சாதாரண மனிதரை போல அவங்க வீட்டில் இருந்து சப்பாத்திக்கு மாவும் பேரிச்சம்பழமும் இறைச்சியும் எடுத்து வருகிறார்கள். அவங்க குழந்தைய ஏதோ வீட்டு வேலைக்கார மாதிரி பார்த்துக்கிறாங்க, வீட்டு வேலைக்கார மாதிரி போய் அடுப்பை ஊதுறாங்க. தான் ஒரு ஜனாதிபதி, நாட்டினுடைய ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பெரிய அரசர் என்பதையெல்லாம் தன்னுடைய சொல்லிலோ செயலிலோ ஆடையிலோ காட்டிக்கொள்ளாத மாமனிதர்கள் அருமை சஹாபாக்கள். அவர்கள்தான் அருமை சஹாபாக்கள், அவர்கள்தான் நபி தோழர்கள். எவ்வளவு பெரிய நற்காரியம் செய்தாலும் தான் ஒரு பெரிய ஆளுன்றதே காட்டிக்காம வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. நாம ஒண்ணுமே செய்யலைனாலும் தான் ஒரு பெரிய ஆளு நம்ம காட்டிக்கணும்னு நினைக்கிறோம். சஹாபாக்கள் பெரிய பெரிய காரியங்களை செய்தார்கள், ஆனா தான் ஒண்ணுமே இல்லை, நானா ஒண்ணுமே இல்லைன்னு வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. நம்மனா உண்மையிலுமே ஒன்றும் செய்யலை, ஒன்றும் சாதிக்கலை, ஆனால் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் அப்படி தெரியுமா, நான் இப்படி தெரியுமா, எனக்கு அது இருக்குது தெரியுமா, எனக்கு இது இருக்குது தெரியுமா, நான் அங்கே வேலை பார்க்குறது தெரியுமா, எனக்கு எவ்வளோ பெரிய டேலண்ட் இருக்குது தெரியுமா அப்படின்னு ஒன்றுமே இருக்காது. ஜீரோவாக இருந்து கொண்டு பெரிய ஹீரோ மாதிரி பிரபல்யத்தை ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம். சஹாபாக்கள் ஹீரோவாக இருந்தார்கள், ஆனால் தன்னை ஒரு ஜீரோ போல, தான் ஒரு ஒன்றுமில்லாதவனாக தன்னை ஆக்கி கொண்டார்கள் சஹாபாக்கள். இதுதான் நமக்கும் அவங்களுக்கு உள்ள வித்தியாசம். பெருமானார் சொன்னாங்க, யார் பிரபல்யத்தை ஆசைப்படுகிறானோ அல்லாஹ் கியாமத்தில் அவனுக்கு கேவலத்தை கொடுப்பான். இந்த துனியாவில் யாரும் தன்னைய பாராட்டணும், புகழணும், மதிக்கணும்னு ஆசைப்படவே கூடாது. அல்லாஹ்வுக்கு என்னைய பிடிச்சா போதுங்க, அல்லாஹ் என்னை என்னால் கியாமத்தில் கண்ணியப்படுத்தினா போதும். இந்த மனிதர்கள் என்னை புகழ வேண்டும் என்றோ, என்னை பாராட்ட வேண்டும் என்றோ, என்னை கண்ணியப்படுத்த வேண்டும் என்றோ, எனக்கு ஒரு பிரபல்யத்தை தர வேண்டும் என்றோ எனக்கு ஆசையே இல்லை. அல்லாஹ்வுக்கு என்னைய பிடிச்சா போதும், வேற யாருக்கும் என்னைய பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, வேற யாரும் என்னைய புகழணும்னு அவசியம் இல்லை என்றுதான் ஒரு முஃமின் வாழ வேண்டும். அல்லாஹு தஆலா
அதுபோன்ற உயர்ந்த சஹாபாக்களினுடைய வாழ்வை நமது வாழ்க்கையிலே அல்லாஹ் ஆக்கி தந்தருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு